இன்றைய நவீன காலகட்டத்திலும் பிணங்கள், பிணவரை, இடுகாடு என்ற சொற்கள் எல்லாம் பெண்களை பொறுத்தவரை சற்று தள்ளி வைத்து பார்க்கும் விஷயமாகத்தான் உள்ளது. ஆனால் தனி ஆளாய் இடுகாட்டில் நின்று ஆதரவற்ற நபர்களின் உறவாக மாறி அவர்களின் சடலங்களை அடக்கம் செய்யும் புதுமை பெண்தான் டுமில் குப்பத்தைச் சேர்ந்த 38 வயதான ரோஜா. அவரை பெருமையுடன் அறிமுகப்படுத்துகிறது நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி. தமிழ்நாட்டில் நாட்டியத்திற்கும் கட்டடக்கலைக்கும் பக்திக்கும் புகழ்பெற்ற நகரமான சிதம்பரத்தில் பிறந்த ரோஜா சென்னையை சேர்ந்த நபரை திருமணம் செய்து சென்னை வாசியானார். தனது 14வது வயது முதல் பிணங்களை புதைத்து வரும் தொழில் செய்து வரும் ரோஜாவை முதலில் அவரது பணி குறித்து தெரிந்தே திருமணம் செய்து கொண்ட கணவர் பின்னாட்களில் அதனை கைவிடுமாறு கூறியிருக்கிறார். ஆனால் ரோஜா இதனை மறுக்கவே ஆத்திரமுற்ற அவரது கணவர் கடந்த 6 வருடத்திற்கு முன்பு ரோஜாவை பிரிந்து சென்றுள்ளார். கணவன் பிரிந்து சென்றாலும் கூட ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்வதிலேயே தனக்கு திருப்தி கிடைப்பதை உணர்ந்த ரோஜா தொடர்ந்து பிணங்களை புதைக்கும் வேலை பார்த்து வருகிறார். அதன் பிறகு ரோஜாவின் சேவை உணர்வை அறிந்து கொண்ட கணவர் மீண்டும் அவருடன் ஒன்றிணைந்து வாழ்ந்து வருகிறார். எங்கள் குடும்ப உறவு எப்படின்னா பல வருஷம் என்னோட ஹஸ்பண்டும் நானும் பிரிஞ்சு தான் இருந்தோம். இந்த பாடி எடுக்க தான் வெட்டியா வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 6 வருஷம் என்னோடய புருஷன் நானும் இதில் பிரிஞ்சு இருந்தோம். அப்புறமே என்னோட போலீஸ்காரங்க சொல்லி அவங்க நல்ல தர்மம் பண்ணுறாங்க. அவங்க பணம் வாங்கலை, அவங்க யார்ட்டையும் எதுவும் வாங்கலை, அவங்களோட சொந்த பணத்தை போட்டு செய்கிறாங்க. நீங்கள் ஏன் அவங்களுக்கே இது பண்ணக்கூடாது? அப்புறம் என்னோடய புருஷன் இன்றைக்கி 2.5 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் சேர்ந்து நல்லா தான் இருக்கிறோம் இன்றைக்கி வரலையும். கடந்த 20 வருடங்களாக ஆதரவற்ற நபர்களின் உடல்களை அடக்கம் செய்து வருவதாகவும் இதுவரை 11,000 ஆதரவற்ற பிணங்களை அவரது உறவினராக மாறி அடக்கம் செய்துள்ளதாகவும் ரோஜா தெரிவிக்கிறார். நான் 14.5 வயசுலேருந்து இன்றைக்கி எனக்கு 38 வயசு ஆகுது. இதுவரையும் நான் இந்த வேலையாக செய்யலை, என்னோட சேவையாக நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதுவரையும் பண்ணிட்டு தான் இருப்பேன். எவ்வளோ என்னோடய ஃப்ரெண்டு இப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணும் போது ஒரு 20 வருஷமாக வெளியிலே தெரியாது. அப்புறமேட்டு இப்போ அது ஒரு 8 வருஷமாக காலமாக தான் வெளியில் தெரிய ஆரம்பிச்சுது. கடந்த 8 வருடங்களாகத்தான் தன்னை பற்றி வெளி உலகிற்கு தெரிந்ததாகவும் அதன் மூலம் தனக்கு நிறைய உதவிகள் கிடைப்பதாகவும் ரோஜா நன்றியுடன் தெரிவிக்கிறார். இப்போ நிறைய ஃப்ரெண்டுங்க இதில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. எப்படின்னா, நீங்கள் எதனா ஒரு பாடி எடுக்கணும் சொல்லுங்கம்மா, நாங்களும் வரோம், நாங்களும் செய்கிறோம் உங்களுக்கு கூட மாட அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வராங்க. அவங்களால முடிஞ்சதும் கொடுக்குறாங்க. எனக்கு இந்தாம்மா என்னால் முடிஞ்சது இந்தாம்மா ஒரு 500 ரூபாய் இருந்தாம்மா வச்சுக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய ஃப்ரெண்டுங்க. இப்போ ஏன்னா இப்போ தெரியுது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எதுக்காக பண்ணுறோம்னு அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா யாருமே ஒரு மனிதன் பிறந்தா யாருமே அனாதை கிடையாது இந்த உலகத்தில். அதனால் ஏன் அவங்க அனாதையே போகணும்? அவங்க ரோஜாவோட கூட்டமாக போய் சேரட்டுன்ட்டு தான் நான் அடக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எத்தனையோ ஆதரவற்றவர்களுக்கு தான் உறவினராக மாறி சடலங்களை புதைத்திருந்தாலும் பச்சிளம் குழந்தைகளை அடக்கம் செய்யும் போது மிகவும் வருத்தமாக இருப்பதாகவும் கொரோனா காலத்தில் ஒரே நாளில் 10 ஆதரவற்ற உடல்களை அடக்கம் செய்துள்ளதாகவும் கூறினார். ஒரு நாளைக்கு 10 பாடியாக தான் நான் எடுப்பேன். இந்த கொரோனா டைம்லாம் 10 பாடியெலாம் எடுத்திருக்கேன். ஒரு நாள் சுடுகாடே கிடைக்காது. சொந்தக்காரங்க ஒரு மார்க்ஸ் கூட நான் போட்டது கிடையாது. ஒரு எதுவுமே எனக்காக பாதுகாப்பு இல்லை. எனக்காக கடவுள் இருக்கிறார். அவர் தான் நமக்கு எல்லாமே. அப்படி நினச்சி தான் இன்றைக்கி வரையும் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் ஆதரவற்ற நிலையில் இருக்கும் நபர்கள் உயிரிழக்கும் போது உடனிருந்து இறுதி மரியாதை உள்ளிட்ட காரியங்களை செய்து இறந்தவரின் உற்ற உறவாய் இருப்பதிலேயே தனக்கு பெருமகிழ்ச்சி என கள்ளம் கபடம் இல்லாமல் புன்னகையுடன் தெரிவிக்கிறார் இந்த டுமில் குப்பம் பிதாமகள் ரோஜா. பெயரைப் போல் மனம் கமழ ரோஜாவின் பணி மேலும் சிறக்க வாழ்த்து கூறுகிறது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி.